Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சதீஷ் குமார். SBI லைஃப்ல லைஃப் மித்ராவா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பிளான் பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்மார்ட் பிளாட்டினா சுப்ரீம் சரிங்களா. ஸோ இது ஒரு கேரண்டீடான பிளான். ஸோ இந்த பிளான்ல வந்து உங்களுக்கு ரெகுலராக இன்கம் வந்துட்டே இருக்கும் சரிங்களா. ஸோ ஒரு பென்ஷன் எப்படி வருமோ அந்த மாதிரி ஒரு கேரண்டீட் இன்கமான பிளான் இது சரிங்களா. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்போதான் இந்த பிளான் பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். ஸோ இந்த பிளானில் வந்து நீங்கள் வந்து 7 இயர்ஸ் 8 இயர்ஸ் இல்லை 10 இயர்ஸ் வந்து நீங்கள் வந்து ப்ரீமியம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் வெயிட்டிங் பீரியட் சொல்லுவோம். ஸோ வெயிட்டிங் பீரியட் வந்து ஒரு வருஷத்துலேருந்து 5 வருஷம் வரைக்கும் நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் வெயிட் பண்ணி நீங்கள் பென்ஷன் வந்து எனக்கு வேணும் அப்படின்றத செலக்ட் பண்ணலாம். அண்ட் பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு 15 வருஷம் பென்ஷன் வேணும், இல்லை 20 வருஷம் 25 இல்லை 30 வருஷம் பென்ஷன் வேணும்னாலும் அதுவும் வந்து ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இவ்வளோ ஆப்ஷன்ஸும் இந்த பிளானில் இருக்குது. அண்ட் நம்மளுக்கு வந்து ஆக்சிடென்டல் டெத் பெனிஃபிட்டும் இந்த பிளானில் வந்து கவர் ஆகுது சரிங்களா. ஸோ ப்ரீமியம் அமௌண்ட்டோடு சேர்ந்து அடிஷ்னலாக ஒரு நியர்லி ஒரு 2000 கிட்ட நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். பே பண்ணாக்கா நம்மளுக்கு வந்து ஆக்சிடென்டல் டெத் பெனிஃபிட்டும் கவர் ஆகுது. டிசபிலிட்டி சப்போஸ் ஆக்சிடென்ட் ஆகி ஏதாவது கை கால் ஏதாவது ஆச்சுன்னா கூட அதுவும் வந்து இந்த பிளானில் வந்து கவர் ஆகும் சரிங்களா. ஸோ இந்த பெனிஃபிட்ஸ்லாம் இந்த பிளானில் இருக்குது சரிங்களா. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு 35 வயசில் இருக்க ஒருத்தர் இந்த பிளானில் ஜாயின் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து ஒரு 10 இயர்ஸ் ப்ரீமியம் பே பண்ணுற மாதிரி பிளானில் ஜாயின் பண்ணுறாரு. 2 வருஷம் வெயிட்டிங் பீரியட். ஸோ அவருக்கு எவ்வளோ வரும் அப்படின்றத ஒரு பார்ப்போம் இப்போ சரிங்களா. ஸோ ஒரு வந்து 35 வயசில் வந்து 1 லேக் பிளானில் ஒரு 10 இயர்ஸ் பே பண்ணுவார். ஸோ அவரோட 44 வயசு வரைக்கும் 1 லேக் சொல்லி பே பண்ணிட்டே வருவார் 10 இயர்ஸ்க்கு. ஸோ 10 லேக்ஸ் பே பண்ணுவார். அவருடைய 45 அண்ட் 46 ஏஜ் 2 வருஷம் வந்து வெயிட்டிங் பீரியட் சரிங்களா. ஸோ அவரோட 47வது வயசுலேருந்து 71 வயசு அதாவது 25 வருஷம் வந்து அவருக்கு வந்து பென்ஷன் அமௌண்ட் வந்துட்டு இருக்கும். ஸோ 1 லேக்கு எவ்வளோ பென்ஷன் வரும் பார்த்தீங்கன்னாக்கா வருஷம் பென்ஷன் வேணும்னா 96,000 ப்ளஸ் அவருக்கு பென்ஷன் வரும். இல்லை எனக்கு மந்த்லியாக பென்ஷன் வேணும்னாக்கா 8,000 ப்ளஸ் அவருக்கு வந்து பென்ஷன் அமௌண்ட்டாக வந்துட்டு இருக்கும். அந்த 25 ஏஜ் வரைக்கும் அரௌண்ட் 71 வரைக்கும் அவருக்கு வந்து பென்ஷன் வந்துட்டு இருக்கும் சரிங்களா. ஸோ இன் பிட்வீன் அந்த ப்ரீமியம் கட்டும் போது அண்ட் வெயிட்டிங் பீரியடில் ஏதாவது ரிஸ்க் ஆச்சு அப்படின்னா அவங்க ஆக்சிடென்ட் டெத் பெனிஃபிட் அவர் பே பண்ணுறாரு அப்படின்னாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் அவர் வந்து 1 லேக்ஸ்க்கு வந்து 11 லேக்ஸ் வந்து லைஃப் கவர் ப்ளஸ் ஆக்சிடென்டல் டெத் பெனிஃபிட்டாக அவருக்கு ஒரு 33 லேக்ஸ் கிட்ட வந்து ஆக்சிடென்டல் டெத் பெனிஃபிட் டோட்டலாக 44 லேக்ஸ் கிட்ட அவருக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகி இதாச்சுன்னா அந்த இது கவர் ஆகும் அவருக்கு சரிங்களா. ஸோ அது இல்லாமல் பென்ஷன் வாங்கும் போது சப்போஸ் அவருக்கு ரிஸ்க் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அவரோட நாமினி சப்போஸ் ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை நாமினியாக போட்டிருக்காருனாக்கா ஒய்ஃப்க்கு வந்து அந்த பென்ஷன் அமௌண்ட் வந்துட்டே இருக்கும். அண்ட் மெச்சூரிட்டி அமௌண்ட் அவர் ப்ரீமியம் பே பண்ணார் பார்த்தீங்களா, ஒரு 10 இயர்ஸ்க்கு 10 லேக்ஸ் கட்டினார் இல்லைங்களா. ஸோ அது ப்ளஸ் 1 லேக்ஸ் சேர்த்து 11 லேக்ஸாகவும் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாகவும் அவங்களுக்கு வந்து கம்பெனி வந்து பே பண்ணுறாங்க. ஸோ பென்ஷனும் வருது, நம்ம கட்டின ப்ரீமியமும் வந்து அவங்க நாமினிக்கு வருது, இல்லைனா அவருக்கும் வந்துட்டு இருக்கணும் அந்த அமௌண்ட் சரிங்களா. ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸான பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா இந்தியாவில் நீங்கள் எங்கே இருந்தாலும் என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சர்வீஸ் பண்ண ரெடியாக இருக்கேன் சரிங்களா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.